Taste the Daily. நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் மின்வாரியத்துறை அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, நமது இதய தெய்வம் பெண்களுடைய காவல் தெய்வமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, தமிழகத்திலே கடைக்கோடி தொண்டனும் இந்த இயக்கத்தை வழிநடத்தலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திமுகவை போல கருணாநிதிக்கு பின்னால் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னால் உதயநிதி, உதயநிதிக்கு பின்னால் இன்பநிதி என்ற குடும்ப இயக்கமாக வந்து கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு மாற்றாக புரட்சி தலைவர் கண்ட கனவையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் கண்ட கனவையும் நிறைவேற்றி தருகின்ற வகையில் ஒரு சாதாரண குக்கிராமத்திலே தன் அரசியல் வாழ்க்கையை துவங்கி பல்வேறு மாவட்ட பொறுப்புகள், தலைமை கழக பொறுப்புகள் என்று, அமைச்சர் என்று தன்னுடைய உழைப்பாலும் விசுவாசாலும் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு இன்று கழக பொதுச் செயலாளராக தமிழகத்திலே 4 ஆண்டு காலம் சிறந்த முதலமைச்சர் என்ற பெயர் எடுத்து இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர கோரியும், அதேபோல கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தர கோரியும், பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி தர கோரியும், பழுதடைந்த சாலைகளை புதுப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தர் சட்டமன்றத்தில் பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட இந்த காதுக்கு எட்டாத திமுக அரசுக்காக இன்றைய தினம் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், மண்ணின் மைந்தர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எனது மரியாதைக்குரிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவருடைய முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய நிலையூர் முருகன் அவர்களே, அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் புல்லான் அவர்களே, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்கின்ற அளவிற்கு இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஐடி விங் என்று சொன்னால் அது ராஜ் சத்தியன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக சிறப்பாக துடிப்பாக இளைஞராக இருந்து மாநிலம் முழுவதும் இந்த விடியா திமுக அரசினுடைய மக்கள் விரோத போக்கை மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்ற வகையில் சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டு இருக்கின்ற ஐடி விங்கினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் ராஜ் சத்தியன் உள்ளிட்ட பல்வேறு கழக பொறுப்பாளர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மாவட்ட கழக பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பாளர்களுக்கும், உங்களுடைய மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அனைத்து பெயர்களையும் சொன்னதின் காரணமாகவும் வெயில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்காமல் வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும், அதற்கும் மேலாக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய போர்ப்படை தளபதிகளாக, அம்மாவினுடைய போர்ப்படை தளபதிகளாக மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வர் ஆக்க வேண்டும் என்ற உறுதியோடு வந்திருக்கின்ற கழகத்துடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அத்தனை பேருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை நமது மாவட்ட கழக செயலாளர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த பகுதி மக்களோடு ஒருங்கிணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் பிரதிநிதி என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த பகுதி மக்களுடைய 3 ஆண்டு காலம் கோரிக்கை வைத்தும் கூட நிறைவேற்றாததை கண்டித்து கழக பொதுச் செயலாளர் அண்ணனிடத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. பொதுவாக எந்த மாவட்டம் என்றாலும் ஆர்ப்பாட்டம் என்றால் 1 மணி நேரத்திலே முடிந்துவிடும். ஆனால் இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற போது சாரசாரியாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது அண்ணன் அவர்கள் இந்த எல்லா அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்தது மட்டுமல்ல, இந்த மக்களுக்கு இது தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை எதிரொலிக்கின்ற வகையிலே இன்று அலை அலையாக மக்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கை என்ன? இந்த பகுதி மக்கள், அன்றாடம் செல்கின்ற மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும். அதற்கு சாலை பழுதடைந்திருக்கின்றது. கடந்த மழை வெள்ளத்தின் போது பழுதடைந்த சாலையெல்லாம் புதுப்பிக்கப்படாமலும், அதே போல ஏற்கனவே பழுதானதெல்லாம் புதுப்பிக்கப்படாமல் இன்று பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள், வேலைக்கு செல்கின்றவர்கள், பெண்கள் என்று விபத்து ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள்.
ஆனால் இந்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இங்கே இருக்கின்றவர்களும் ஆளுகின்ற அரசும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர மறுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் மக்களை திரட்டி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று உங்களுக்காக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகின்ற வகையில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். முதல் திட்டமாக பழுதடைந்த சாலைகளை புதுப்பித்து தர வேண்டும், மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பது. இரண்டாவதாக கழிவுநீர்கள் செல்கின்ற வகையிலே பாதாள சாக்கடை திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தை 3 ஆண்டு காலமாக முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றதை கண்டித்தும் அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அண்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதே போல இந்த மகிழி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும் என்பதற்காக லோயர் கேம்பில் இருந்து புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று அன்றைய தினம் அடிக்கல் நாட்டி விழாக்களில் நடத்தி கிட்டத்தட்ட 70-80% பணிகள் முடிந்து விட்டன. ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்தில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு வர வேண்டும் என்பதை மறந்துவிட்டு இது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆகையால் இவர்களுக்கு செய்யக்கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை முடிக்கிருக்கின்றார்கள். அதை விரைந்து முடித்து தர வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்று நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக உங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்திலே சொல்லி எடுபடாத காரணத்தினால் மக்கள் மன்றத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். இங்க இருக்கின்ற மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கின்ற போதும் சரி, அம்மாவில் இருக்கின்ற போதும் சரி, 10 ஆண்டு காலமாக வீட்டு வரி உயரவில்லை, சொத்து வரி உயரவில்லை, குடிநீர் கட்டணம் உயரவில்லை. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து அத்தனையும் உயர்த்தி விட்டார்கள். நாங்கள் கேட்கின்றோம், 10 ஆண்டு காலமாக எந்த வரியும் உயர்த்தாமல் இந்த பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முழுமையாக நிறைவேற்றி கொடுத்த அரசு அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு, அண்ணன் எடப்பாடியார் அரசு. ஆனால் இவர்கள் வீட்டு வரியை உயர்த்தி விட்டார்கள், குப்பை வரியை உயர்த்தி விட்டார்கள், குடிநீர் கட்டணம், காலி இடத்திற்கு வரி என்று வரி மேல் வரி போட்டு கூட இந்த அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரவில்லை என்று சொன்னால் வருகின்ற வரிப்பணம் எல்லாம் எங்கே செல்கிறது என்பதை தயவு செய்து பொதுமக்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் 10 ஆண்டு காலம் இருந்தோம், வரி ஏற்றவில்லை. ஆனால் தேவையான அடிப்படை வசதி மட்டுமல்ல, அண்ணன் அவர்கள் படித்தார்களே இந்த மாவட்டத்திற்கு எத்தனை திட்டங்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் என்று. ஆனால் இவர்கள் 2 திட்டம் என்று முதலமைச்சர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் உங்களிடத்திலே வரிகள் வசூல் செய்யப்படுகின்றது. அடிப்படை வசதி கூட நிறைவேற்றி கொடுக்காமல் இருந்தால் இந்த அரசு 26 மீண்டும் வந்தால் ரோட்டிலே நடமாட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும், மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகின்ற அரசாக இருக்க வேண்டும், மக்களை வதைக்கின்ற அரசாக இருக்கக்கூடாது. அம்மாவில் இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இன்றைய தினம் 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம் என்று மாதத்தை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள் கேட்கின்றோம், அண்ணன் எடப்பாடியார் இல்லை என்று சொன்னால் அந்த 1000 ரூபாய் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்காது. சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போதுதான் உங்களுக்கு வந்திருக்கும். தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி என்று சொன்னால் அம்மா அவர்கள் சொல்லுவார்கள், வாக்குறுதி என்பது மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும், அதற்காக வாக்குறுதியை கொடுக்க வேண்டும், அதன் வாயிலாக அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் அம்மா அவர்கள் வாக்குறுதியை கொடுத்தார்கள். கொடுக்கின்ற வாக்குறுதியை ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற அன்றே முதல் கையெழுத்திட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாய்மார்கள் நிறைய இருக்கின்றீர்கள், உங்களுடைய வேலைப்பளுவை குறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு நேரமாக அனுப்ப வேண்டும், நீங்களும் வேலைக்கு செல்ல வேண்டும், வீட்டில் இருக்கின்ற ஆண்மகனும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 4 மணிக்கு அந்த பணியை ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் 7 மணி 8 மணிக்கு வேலைக்கு செல்ல முடியும். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய வேலை பளுவை குறைப்பதற்காக அம்மா அவர்கள் சொன்னார்கள், 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சிக்கு வந்தால் விலையில்லாத மெக்சிகன் ஃபேன் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். 2,15,00,000 குடும்பங்களுக்கு 5 ஆண்டு காலத்திலே கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் தாலிக்கு தங்கம், தாலிக்கு தங்கம் என்பது இன்று 60,000 ரூபாய்க்கு விற்கின்றது. ஒரு வீட்டில் இளம்பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னால் தாலிக்கு தங்கம் இல்லாமல் அந்த புகுந்த வீட்டுக்கு செல்லுகின்ற போது அந்த தாய்மார்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு கஷ்டப்படும், அந்த மணப்பெண்ணுடைய மனநிலை எந்த அளவுக்கு கஷ்டப்படும் என்பதை தாயாக இருந்து அம்மாவர்கள் உணர்ந்த காரணத்தினால் அன்றைய தினம் அறிவித்தார்கள். பட்டதாரியாக இருந்தால் தாலிக்கு 1/2 பவுன் 50,000,
10ஆம் வகுப்பு படித்த பெண்ணாக இருந்தால் தாலிக்கு அரப்பவன் தங்கம் 25,000 என்று அறிவித்தார்கள். அதில் கூட எதற்கு அந்த வித்தியாசம் என்றால் எதிர்காலத்திலே அவர்கள் பட்டப்படிப்பை பெற வேண்டும், ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். பட்டப்படிப்பு படித்தால்தான் நாளைய தினம் வேலை வாய்ப்பை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 2016ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற போது தேர்தல் நேரத்திலே அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு மீண்டும் வாய்ப்பை தழங்கினேன் என்று சொன்னால் அரை பவுனை 1 பவுனாக நான் உயர்த்தி கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அதே போல உங்களுடைய ஆதரவை பெற்று அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் அரை பவுனை 1 பவுனாக உயர்த்தி கொடுத்து 10 ஆண்டு காலத்தில் 13 லட்சம் இளம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் 50,000 25,000 கொடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் வந்திருக்கின்ற அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் பின்னால் சொல்லுகின்றேன். அதுக்கு பின்னால் அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு சொன்னார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து வீடுகளுக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொன்னார்கள். வந்தார்கள், முதல் கையெழுத்திட்டார்கள், அனைத்து வீடுகளுக்குமே இன்று கிடைத்துக் கொண்டு இருக்கின்றது. அதே போல பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள், அரசு பள்ளியிலே படிக்கின்றவர்களும் உதவி பெறும் பள்ளியிலே படிக்கின்றவர்களுக்கும் கல்லூரி படிப்பு இல்லை என்று சொன்னால், கம்ப்யூட்டர் அறிவு இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஆகையால் அந்த மக்களுக்கு நாம் அந்த வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக 15,000 ரூபாய் பெருமான லேப்டாப் நான் தருகிறேன் என்று சொல்லி 10 ஆண்டு காலத்திலே 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு. இளம்பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், அவர்கள் கிராமத்திலிருந்து வருகிறார்கள், இல்லை என்றால் டவுனில் இருந்தால் கூட பஸ் வசதி இல்லாத இடத்துல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலிருந்து யாராவது அவருடைய தந்தையார் இல்லை என்றால் கூட பிறந்தவர்கள் அழைத்து செல்ல வேண்டும், மாலை மீண்டும் அழைத்து வர வேண்டும். ஆகையால் அவர்களுடைய பணிகள் சுமை அதிகமாகி விடுகிறது என்பதை அம்மா அவர்கள் உணர்ந்து இளம்பெண்கள் வேலைக்கு செல்வதற்காக 25,000 ரூபாய் மானியத்தோடு ஸ்கூட்டி வருடத்திற்கு 1 லட்சம் என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் மறைந்தாலும் கூட அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பாக வழிநடத்திய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 3 லட்சம் பேருக்கு அந்த ஸ்கூட்டி திட்டத்தை வழங்கினார்கள். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அம்மா அவர்களும் சரி அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி கொடுத்த வாக்குறுதியை முதல் நாளே கையெழுத்திட்டு நிறைவேற்றுவார்கள். இவர்கள் என்ன சொன்னார்கள், தேர்தல் நேரத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகள் அத்தனை பேருக்கும் மாதம் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்திலே நாங்கள் கேட்டோம், 27 மாதங்கள் போராடினோம் சட்டமன்றத்திலேயும், அதே போல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் போராடி 1000 ரூபாய் என்னாச்சு, வாக்களித்த மக்களை ஏமாற்றி விட்டீர்களே என்று கேட்டபோது நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி அரிசி கார்டு வைத்திருக்கின்ற 2,15,00,000 குடும்பங்களை விட்டுவிட்டு தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி 1,13,00,000 பேருக்கு மட்டும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 1,13,00,000 பேருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் போராடிய காரணத்தால் தான் இன்று அந்த 1,13,00,000 பேருக்கும் கிடைத்திருக்கின்றது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றார்கள். அம்மாவர்களைப் போல வாக்குறுதியை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி கொடுத்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இப்பொழுது தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி 1,13,00,000 பேருக்கு கொடுக்கின்றார்கள். அப்பொழுது வாக்கில் கேட்கின்ற போது நான் தகுதியானவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தால் மக்களும் தகுதி பார்த்து வாக்களித்திருப்பார்கள். ஏமாந்து விட்டார்கள். அன்றைய தினம் அவருடைய அப்பா ஆட்சியில் இருக்கின்ற போது 2006ஆம் ஆண்டு சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னார். அம்மா அவர்கள் கூட சொன்னார்கள், கலைஞர் அவர்களே, கருணாநிதி அவர்களே, 2 ஏக்கர் நிலம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, குடியிருப்பதற்கே இடமில்லாமல் இருக்கின்றது, பொய்யான வாக்குறுதியை கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். வந்தால் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார். 5 ஆண்டு காலம் கொடுக்கவில்லை. கடைசியாக அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்டார்கள், கருணாநிதி அவர்களே 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னீர்களே, ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னவுடன் அன்றைய தினம் கருணாநிதி சட்டமன்றத்தில் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? வாக்களித்த மக்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இல்லை என்றால் பரவாயில்லை, என் இதயத்திலே இடம் இருக்கிறது என்று வாக்களித்தவரை எப்படி அவருடைய தமையன் ஏமாற்றினாரோ அதே போல இன்றைய தினம் அவருடைய மகன் ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார். 5 பவுன் யாரெல்லாம் அடமானம் வைக்காமல் இருக்கின்றீர்களோ உடனே வைத்து விடுங்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்திட்டு அத்தனை பேருக்கும் தள்ளுபடி என்று சொன்னார். நம்ம தாய்மார்கள் பார்த்தார்கள், வீட்டிலே அம்மா மகள் என்று இருந்தால் 5 பவுன் 10 பவுனை வைத்தால் 1 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும். இல்ல மாமியார் மருமகள் இருந்தால் 10 பவுன் வைத்தால் நமக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னார்கள். வைத்தார்கள், ஆட்சிக்கும் வந்து விட்டார்கள்.
நாங்கள் சட்டமன்றத்தில் பல முறை போராடி தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி 35 லட்சம் பேர் வைத்த இடத்தில் வெறும் 12 லட்சம் பேருக்கு மட்டும் தள்ளுபடி செய்து விட்டார்கள். மீதி 23 லட்சம் பேருடைய நகை இன்னும் வங்கியிலே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு அமர்த்தி விட்டார். அதே போல கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள், உங்களுடைய கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். இளைஞர்களெல்லாம் நாம் வாங்கிய கடன் ஒரு பெரிய சுமை நமக்கு தீங்கிவிடும் என்று சொல்லி வாக்களித்தார்கள். 3.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஒருவருக்கு கூட வங்கியிலே தள்ளுபடி செய்யவில்லை. தள்ளுபடி செய்யவிட்டாலும் பரவாயில்லை, இப்ப வங்கியிலிருந்து கந்து வட்டிக்காரனை போல ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து உங்களை மிரட்டி கொண்டிருக்கின்ற நிலைமைதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், ஆட்சிக்கு வருகின்ற போது பொய்யான வாக்குறுதியை கொடுப்பது திமுக, கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி தருவது அதிமுக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தார். ஒரு சாமானியர், இவர் 1 மாத காலம் இருப்பார், ஒரு 6 மாத காலம் இந்த ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் சொன்னவர்களுக்கு மத்தியில் மூக்கில் மேல் விரல் வைக்கின்ற வகையில் இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான முதலமைச்சர் என்ற பெயர் அடிக்கின்ற அளவிற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்திலே கொரோனா காலம், உலகத்திலே அந்த நோய் என்னென்றே தெரியாத காலம், மக்களை காப்பாற்றிய அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் பொங்கலுக்காக 1000 ரூபாய் 2500 ரூபாய் என்று கொடுத்தார்கள். மக்கள் கேட்கவில்லை. அண்ணன் சாமானியராக இருந்த காரணத்தினால் மக்களுடைய கஷ்டங்களை அறிந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சாதனைகளை. ஏனால் வெயில் அதிகமாக இருக்கின்றது. சொல்லிக்கொண்டே போகின்ற அளவிற்கு அண்ணன் அவர்கள் எளிமையான முதலமைச்சராக, யார் வேணாலும் சந்திக்கக்கூடிய முதலமைச்சராக, மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகின்ற முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அரசு என்ன செய்தது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள், சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் வந்தவுடன் 6 மாத காலத்திலே 52% மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டு இப்பொழுது 6% வருடத்திற்கு கூடுதலாக உயர்த்தி கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் இது மக்கள் ஆட்சியா? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவதனுடைய லட்சணம் இதுதானா என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஆட்சி செய்த 2 சாதனை தான். ஆனால் மதுரைக்கு சொன்னார் 2 சாதனை என்று. நான் மாநிலத்திற்கே 2 சாதனை சொல்கின்றேன். ஒன்று கள்ளச்சாராயம். தமிழகத்திலே 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியும் இருக்கின்ற போது எங்கேயும் கள்ளச்சாராயம் கிடையாது. கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் ஒருவர் கூட 10 ஆண்டு காலத்திலே கிடையாது. அதே காவல்துறை தான் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். அவருடைய கைகள் கட்டப்பட்ட காரணத்தினால் 2 முறை, முதலில் விழுப்புரம் மாவட்டத்திலே நடைபெற்றது, 23 பேர் இறந்தார்கள். முதலமைச்சர் ஓடோடி சென்றார். ஓடோடி சென்று இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். வெளியே நீ செய்தி வந்துவிடக் கூடாது, யாரும் பேட்டி கொடுத்து விடக்கூடாது, நம்ம ஆட்சியிலே கள்ளச்சாராயம் வந்துவிட்டது என்று மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு சொன்னார், இனிமேல் தமிழகத்திலே ஒரு கள்ளச்சாராய சாவு கூட நடக்காது என்று சொன்னார். ஓராண்டு காலம் கழித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பாப்பில் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலேயே நீதிமன்றத்திற்கு பின்னால் தாலுகா அலுவலகத்திற்கு பக்கத்தில் பட்டம் பகலில் சாராயம் குடித்து 69 பேர் இருந்திருக்கின்றார்கள். தாய்மார்களே, ஓராண்டு காலத்தில் அதை போய் சென்று கூட முதலமைச்சர் பார்க்கவில்லை. விழுப்புரத்திற்கு சென்றவர் அங்கே செல்லக்கூட இல்லை. 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிட்டார்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. தெரிந்தோ தெரியாமலேயோ அவர் தவறு செய்து விட்டார்கள். அந்த குடும்பம் கஷ்டப்படுகிறது, கொடுக்கட்டும். நான் கேட்பதெல்லாம், ஒரு வேலைக்கு ஏழை செல்கின்றார், ஒரு விவசாயத்துக்கு செல்கின்றார், இல்லை வேறு வேலைக்கு செல்கின்ற போது ஒரு விபத்திலே மரணம் ஏற்பட்டால் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார். உங்கள் அருகாமையில் இருக்கின்ற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம், தினந்தோறும் பட்டாசு தொழிற்சாலையில் நாம் காலையிலே வேலைக்கு சென்றால் மாலை உயிரோடு வருவோமா என்ற நம்பிக்கை இல்லாமல் வேலைக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அங்கே விபத்து ஏற்பட்டு விட்டால் 3 லட்சம் ரூபாய். ஆனால் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தால் 10 லட்சம் ரூபாய். இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். உழைக்கின்ற மக்களை விட்டுவிட்டு கள்ளச்சாராயம் குடிக்கின்றவர்களை, கள்ளச்சாராயம் விற்கின்றவர்களை பாதுகாக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதே காவல்துறை தானே இப்பொழுது கைகள் கட்டப்பட்ட காரணத்தினால் என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று காவல்துறை விட்டுவிட்டார். இது ஒரு சாதனை. அடுத்து இன்னொரு சாதனை என்னவென்று சொன்னால், இன்று தமிழகமே போதைப் பொருளால் மிதந்து கொண்டு இருக்கின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தாய்மார்களே, நாங்கள் எதிர்க்கட்சிக்காக இதை சொல்லவில்லை. இன்று நம்முடைய குழந்தைகள் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் அனுப்ப முடியாத சூழ்நிலை.
பள்ளிகளுக்கு முன்னால் கஞ்சா வைக்கின்றது, கல்லூரிகளுக்கு முன்னால் கஞ்சா வைக்கின்றது. 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி, எங்காவது கஞ்சா வைத்ததா? லாட்டரி டிக்கெட் வித்ததா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது கஞ்சா வைக்கின்றது, போதைப் பொருள் விற்கிறது என்று சொன்னால் காவல்துறை, அதே காவல்துறை தானே, ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். விற்பவர்கள் யார்? அதற்கு ஆதரவானவர்கள் யார்? அதனால் தான் கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் இன்று பள்ளியிலே படிக்கின்ற இளம் சிறார்கள் மனது பாதிக்கப்பட்டு 15 வயசு பையனெல்லாம் கஞ்சா குடித்து காவல்துறையே அடிக்கின்ற நிலைமையை டிவியிலே பார்த்திருப்பீர்கள். இதுதான் இவருடைய சாதனை. இந்த சாதனை, இந்த மீண்டும் ஒரு முறை அவர்கள் வந்துவிட்டார் என்று சொன்னால் இனிமேல் தமிழகத்தில் இளைஞர்களும் இளம்பெண்களுடைய எதிர்காலமே போதை வாழ்க்கையாக போடி வரும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழகத்தை முதலாக சாராய கடையை திறந்தது அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி. மாநிலமாக உருவாகின்றது. நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுகிறது என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுடைய கோரிக்கை எல்லாம் அந்த திமுக அரசனுடைய காதுக்கு எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆக வருகின்ற காலம் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் காலம்தான். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் முதல் படையாக இருக்கின்ற இந்த இயக்கம் எப்பொழுதுமே ஆன்மீகத்தின் மேல் நம்பிக்கையுள்ள இயக்கம். அதனால்தான் திருப்பரங்குன்றத்திலே இன்றைய தினம் முதலாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கின்ற வாயிலாக இன்னும் ஓராண்டு காலம் அனைத்து பகுதிகளிலும் இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற போது மக்கள் எழுச்சி எங்கே எப்படி வந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோன்று நாளை தினம் 26ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் நாட்டை ஆள வேண்டும். அங்கே மோடியா ராகுலா என்று பிரச்சாரம் செய்தார்கள். அன்றைய தினம் நாம் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நமது தமிழகத்துடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் என்ற அடிப்படையில் காவேரியிலிருந்து தண்ணீர் வர வேண்டும், முல்லை பெரியாரிலிருந்து தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தால்தான் நாம் அதை கேட்டு பெற முடியும் என்ற அடிப்படையிலே அண்ணன் அவர்கள் தனியாக நின்றார்கள். பொய் பிரச்சாரத்தின் வாயிலாக இந்த தினம் அவர்கள் முறியடித்தார்கள். நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து நின்றார்கள். தலைவர் அவர்கள் சிறிய கட்சியோடு சேர்ந்து நின்றார். 2 பாராளுமன்றம் தான் வெற்றி பெற்றோம். ஒன்று கோபி, இன்னொன்று அருகாமையில் இருக்கின்ற சிவகாசி தொகுதி. உடனே கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி இடத்திலே சொல்லி இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், நடிகருடைய ஆட்சி இதோடு முடிந்தது என்றெல்லாம் கிண்டலும் கேலியும் பேசினார்கள். ஆட்சியை கலைத்தார்கள். தலைவர் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ஊராக வந்து நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக எங்கள் ஆட்சியை கலைத்தீர்கள், மக்களே நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார். தேர்தல் முடிந்தது. வாக்கெண்ணிக்கை 2 தினங்களுக்கு முன்பாக கருணாநிதி பதவியேற்பு விழாக்காக கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்திலே ஏற்பாடு பிரமாண்டமாக செய்து கொண்டிருந்தார். ஆனால் வாக்கெண்ணிக்கின்ற போது மீண்டும் புரட்சித் தலைவர் அவர்கள் 77 பெற்றதை விட அதிக சட்டமன்ற உறுப்பினரை பெற்று ஆட்சி அமைத்தார்கள். ஆக நாடாளுமன்ற தேர்தல் என்பது நாட்டை ஆளுவது. தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியாரா ஸ்டாலினா என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று மூளை முடுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலம் நிச்சயமாக நம்முடைய காலம்தான், அம்மாவுடைய ஆட்சிதான், தலைவர் ஆட்சிதான், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை சொல்லி இந்த வெற்றிகரமான ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கூட்டம் கலையாத அளவிற்கு இந்த அளவுக்கு சிறப்பாக மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் ஏற்பாடு செய்ததற்கு இந்த தொகுதி எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திய கோட்டை அண்ணன் ராஜபா செல்லப்பாவுடைய கோட்டை என்பதை நிரூபித்திருப்பதற்கு அண்ணன் அவர்களுக்கும் ராஜ் சத்யன் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றிருக்கின்ற கழக பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் வெயில் என்றும் பாராமல் இவ்வளவு திரளாக வந்திருந்து இவ்வளவு நேரம் காத்திருந்த அத்தனை பேருக்கும் அண்ணன் எடப்பாடியார் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அண்ணன் அவர்கள் கண்டன கோஷத்தை எழுப்பவர்கள். அதற்கு முன்பாக
ஆங்காங்கே சிறிது ஓர நண்பர்களும் முன்னே வரும். பழனி என்ன எல்லாரும் அங்கே இருக்க பின்னாடி இருக்க நண்பர்கள் அப்படியே முன்னாடி வாங்க. உடன்பிறப்புகள் அனைவரும் அண்ணன் கோஷம் போட போறாங்க. எல்லாம் எந்திரிச்சு வாங்க. இந்த பின்னாடி பிளெக்ஸுக்கு பின்னாடி நிற்கிறவங்கள எல்லாரும் முன்னாடி வாங்க. நிர்வாகி பூரா தயவு செய்து வாங்க. மக்கள் நலனை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம். மக்கள் நலனை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மக்கள் நலனை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம். மக்கள் நலனை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம். போராட்டம் இது போராட்டம். மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம். மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசை கண்டித்து இந்தியா திமுக அரசை கண்டித்து விடியா திமுக அரசை கண்டித்து திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முடக்காதே 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 முடக்காதே. மதுரை மாநகராட்சிக்கு மதுரை மாநகராட்சிக்கு அண்ணா திமுக கொண்டு வந்த அண்ணா திமுக கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை முடக்காதே 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 முடக்காதே. அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை குடிநீர் திட்டத்தை முடக்காதே 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 முடக்காதே. முடக்காதே முடக்காதே. அண்ணா திமுக கொண்டு வந்த அண்ணா திமுக கொண்டு வந்த பாதாள சாக்கடை திட்டத்தை பாதாள சாக்கடை திட்டத்தை முடக்காதே முடக்காதே. முடக்காதே முடக்காதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு செய்தும் நிதி ஒதுக்கீடு செய்தோம். பாதாள சாக்கடை திட்டத்தை பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை நிறைவேற்றாத இந்தியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். சீர்படுத்து 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 சீர்படுத்து. கரடு முரடு பள்ளமான கரடு முரடான வெள்ளமான கரடு முரடான பள்ளமான கரடு முரடான விபத்தை ஏற்படுத்தும் மாநகராட்சி சாலைகளை விபத்தை ஏற்படுத்தும் மாநகராட்சி சாலைகளை சீர்படுத்து 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 சீர்படுத்து. தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து. விவசாயிகளுக்கு இலவச மண்டல்மன் விவசாயிகளுக்கு இலவச மண்டலம் என்ற போர்வையில் என்ற போர்வையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் செம்மண் கடத்தலை செம்மண் கடத்தலை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து. கேள்விக்குறியாச்சு கேள்விக்குறியாச்சு. கேள்விக்குறியாச்சு கேள்விக்குறியாச்சு. திராவிட மாடல் திமுக ஆட்சியில் திராவிட மாடல் திமுக ஆட்சியை திராவிட மாடல் திமுக ஆட்சியில் திராவிட மாடல் திமுக ஆட்சியை வாக்களித்த மக்களின் வாழ்க்கையே மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாச்சு கேள்விக்குறியாச்சு. கேள்விக்குறியாச்சு கேள்விக்குறியாச்சு. வேதனையாச்சு வேதனையாச்சு. வேதனையாச்சு வேதனையாச்சு. விடியா திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சியில் வாக்களித்த மக்களின் வாழ்க்கையே மக்களின் வாழ்க்கையை வேதனையாச்சு வேதனையாச்சு. வேதனையாச்சு வேதனையாச்சு. சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது. சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது. ஸ்டாலின் ஆட்சியிலே ஸ்டாலின் ஆட்சியிலே ஸ்டாலின் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அழிக்காதே அழிக்காதே. அழிக்காதே அழிக்காதே. பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு. பதவி விலகு பதவி விலகு. மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் மக்கள் ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சரே பொம்மை முதலமைச்சரை பதவி விலகு பதவி விலகு. பதவி விலகு பதவி விலகு. தள்ளி வைப்போம் தள்ளி வைப்போம். தள்ளி வைப்போம் தள்ளி வைப்போம். பொதுமக்கள் மீது அக்கறை இல்லாத பொதுமக்கள் மீது அக்கறை இல்லாத விடியா திமுக அரசை விடியா திமுக அரசை தள்ளி வைப்போம் தள்ளி வைப்போம். தள்ளி வைப்போம் தள்ளி வைப்போம். பதவி விலகு பதவி விலகு. பதவி விலகு பதவி விலகு. நிர்வாக திறனற்ற நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை பதவி விலகு பதவி விலகு. பதவி விலகு பதவி விலகு. நன்றி. அண்ணன் அவர்கள்